இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு தேவ சமூகம். ஏனென்றால் நாம் தேவ சமூகத்தை அநேகர் வாஞ்சி தவிக்கிறோம். தேவ சமூகத்தில் தான் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும், நம் விண்ணப்பங்கள் எல்லாம் பதிலளிக்கப்படும், நம் துக்கங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாம் தீர்க்கப்படும். அநேக சமயங்களில் நாம் தேவனை ஆராதித்தும் ஆலயத்துக்கு சென்றும் தேவ சமூகத்தை உணராத கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆகையால் நாம் இன்றைய காலகட்டங்களில் எந்தெந்த நேரங்களில் தேவ சமூகத்தை கண்டிப்பாக உணர வேண்டும், தேவ சமூகத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று நாம் உணர்ந்து கொண்டோமே. ஆனால் நம் நேரெடுக்கப்படும் ஜெபம் ஒன்றுமே வீணாக போகாது. முதலாவது தேவ சமூகத்தில் தேவ சமூகத்து அப்பங்கள் உண்டு. ஏனென்றால் அங்கு ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அப்பங்களை வைப்பார்கள். அந்த அப்பங்கள் ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கக்கூடாது. மறுநாள் புது அப்பங்களை வைத்துவிட்டு பழைய அப்பங்களை எடுப்பார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த தேவ சமூக அப்பங்கள் சாதாரண மனுஷர் கூட புசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று அவர் ஒரு காலகட்டத்தில் கூறினார். நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு சீஷர்கள் ஓய்வு நாளில் வயல்வெளியாக சென்று கொண்டே இருக்கும் பொழுது அதிக பசியினால் அந்த கதிர்களை கொய்து நிமிட்டி தின்றார்கள். அதை பார்த்த பரிசேயர், இவர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாதை செய்கிறார்களே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் முறையிட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார். மத்தேயு 12:3-4. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்தது நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. ஆம் பிரியமானவர்களே, ஆசாரியர் தவிர ஒருவரும் புசிக்கக்கூடாத அப்பத்தை தாவீது ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் புசித்தார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்படி என்றால் அவர்தான் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னபடியினால் இந்த தேவ சமூக அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் புசிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் தான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறபடியினால் கண்டிப்பாக அந்த தேவ சமூகத்து அப்பங்களை நாம் புசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவ சமூகத்தை உணரலாம். நாம் அனுதினம் வேதம் வாசிப்பதில் கிரமமாக ஈடுபடுகிறோமா? இல்லை ஏதோ ஒரு ஜெப புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அதில் வைத்திருக்கிற ஒரு சில வசன குறிப்புகளை மட்டும் எடுத்து பயன்படுத்தி சென்று செல்கிறோமா என்று கவனிக்க தக்கவர்களாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், நாம் எவ்வளவு தூரம் இந்த தேவ சமூகத்து அப்பத்தை நாம் புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பலம் கொண்டவர்களாக இருப்போம். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மன்னாவை கொண்டு போஷித்த பொழுது அவர்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனையும் இல்லை என்று வேதாகம் நம்மை கொள்கிறது. ஆகையால் நாம் எவ்வளவு தூரம் இந்த தேவ சமூகத்து அப்பமாகிய வேத வசனங்களை அதிகமாக உட்கொள்கிறோமோ, தியானிக்கிறோமோ, வாசிக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய பலமும் நம்முடைய ஆத்துமாவும் பலப்படும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆசாரியை தவிர ஒருவரும் புசிக்கத்தகாத அப்பங்களை தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அப்பேற்பட்ட ஒரு கடினமான காலகட்டத்தினே கூட தாவீது ராஜா புசித்தார் என்று தேவன் குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் நாம் தேவ சமூகத்து அப்பமாகிய இந்த ஜீவ வசனங்களை எவ்வாறு புசிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் மனிதனும் வேத வாசிப்பில் கிரமமாக ஈடுபடுகிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. அப்பொழுது நாம் தேவ சமூகத்தை உணரலாம். நாம் தேவ சமூகத்தை அனுதினமும் உணர்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, இல்லை ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் மட்டுமல்ல, கன்வென்ஷன் கூட்டங்களில் மட்டுமல்ல, இல்லை ஒரு விசேஷித்த வரம் பெற்ற பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும்தான் தேவ சமூகத்தை உணர்வோம் என்று நாம் கூறுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது.
அனுதினமும் தேவ சமூகத்து அப்பங்களை உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவ சமூகத்தை உணர்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். தாவீது ராஜா கூறினது தேவ சமூகத்து அப்பங்கள் தான் இருக்கிறது, ஆனால் அவரே கூறினார், இது நேற்று எடுக்கப்பட்டதை இப்பொழுது பழையாயிற்றே, இது பார்க்கிலும் பலமானது ஒன்றுமில்லை என்று புசித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண அப்பத்தை அவர்கள் புசிக்கும் போதே அதிக பயபக்தியோடு அதை உட்கொண்டார்களே. நாம் எப்படி இந்த ஜீவ வசனமாகிய ஜீவ அப்பமாகிய இந்த வசனங்களை நாம் உட்கொள்கிறோம் என்று நாம் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த தேவ சமூகத்தை உணரத்தக்க வைக்கத்தாக இந்த ஜீவ வசனங்களை நாம் அனுதினமும் உட்கொள்ளும் பொழுது இது தேவ சமூகத்து அப்பங்களை உட்கொள்வதற்கு சமானம். தேவ சமூகத்து அப்பங்களை தாவீது ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் புசித்தது போல நாமும் தேவ சமூகத்து அப்பமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவசனங்களை அனுதினமும் புசிக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, தேவ சமூகத்தின் தூதனானவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய தூதனானவர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தில்தான் அவருக்கு இயேசு இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து என்று பெயரிடப்பட்டது. அதற்கு முன்பாகவே அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அறியப்பட்டிருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் என்று அறியப்பட்டிருந்தார். கர்த்தருடைய தூதனானவர் தேவ சமூகத்தை நம்மில் உணர வைக்கிறார். எப்படி என்றால் ஏசாயா 63:9, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவர், சமூகத்தின் தூதனானவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மை நடத்தி வருகிறார் என்றால், நமது அன்பின் நிமித்தமும் பரிதாபின் நிமித்தமும் நம்மை மீட்டுக் கொள்கிறார். பூர்வ நாட்டில் அவளை தூக்கி சுமந்து வந்தார். எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். நாம் அநேகம் தரம் நினைக்கிறோம், நாம் உண்மையாக நடந்தும் நீதியாக நடந்தும் அநேக துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது எனக்கு மட்டும்தான் இவ்வளவு துன்பம் வருகிறது, அநியாயமாக நடக்கிறவர்கள், ஆண்டவராக்கு விரோதமாக தூஷண சொல்லி நடக்கிறவர்கள், துணிகரமாக நடக்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று அதிகமாக துக்கப்படும் பொழுது இந்த வசனம்தான். நம்முடைய துக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைப்பாடு மரணத்தின் நிமித்தம் நமக்காக நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையுண்டார், குட்டுண்டார், அநேக காரியங்களை சகித்தார். எதற்காக என்றால் நாம் துன்பப்படும் பொழுது அவரும் துன்பப்படுகிறார், நாம் கண்ணீர் விடும் பொழுது அவரும் கண்ணீர் விடுகிறார், நாம் துக்கப்படும் பொழுது அவரும் கண்ணீர் விடுகிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். சமூகத்தின் தூதனானவர் அவர்கள் அன்பு நிமித்தமும் பரிதாப நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் மார்த்தாள், மரியாள், லாசரு காரியத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரு இறந்து போனதை கேட்டு மறுபடியும் அதே இடத்தில் தங்கி 4 நாள் கழித்து வந்த பொழுது அந்த மக்கள் அழுத போது, மார்த்தாளும் மரியாளும் அழுத போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய நெருக்கத்தை நிமித்தம் அவரும் நெருக்கப்படுகிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் துக்கப்படுவதை ஆண்டவர் அறியவில்லையோ, நான் விசாரப்படுவதை தேவன் உணரவில்லையோ என்று நினைக்கும் போது, இல்லை பிரியமானவர்களே, தேவன் நமக்காக கண்ணீர் விடுகிற தேவனாக இருக்கிறார். அதைதான் சமூகத்தின் தூதனானவர் அவர்களை தம்முடைய அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாள்கள் எல்லாம் தூக்கி சுமந்து வருகிற தேவனாக இருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளபூர்வமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய நெருக்கப்படும் காலங்களில் நம்மை தூக்கி சுமந்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய கனவில் முதலில் 4 காலடிகளை பார்த்து வந்தார். ஒரு சிறு காலடிகள், மற்றது பெரிய காலடிகள். மறுபடியும் சில நேரங்களில் 2 காலடிகள் மட்டும்தான் இருந்தது. அப்பொழுது எல்லாம் பார்த்த பொழுது அந்த 2 காலடிகள் இருந்தது மட்டும் அவர் அதிகமான துக்கப்படுகிற காலங்கள். அப்போ ஆண்டவரிடம் கேட்டார், ஆண்டவரே, நான் நன்றாக இருந்த பொழுது நீர் என்னோடு கூட வந்தீரே, நான் தனியாக நெருக்கப்படும் பொழுது என்னை தனியாக விட்டு விட்டீரோ, 2 காலடிகள் மட்டும்தான் இருக்கிறது என்று கேட்ட பொழுது அப்பொழுது கர்த்தர் பதிலளித்தது, அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தூக்கி சுமந்து வந்தேன், நீ நடக்கவில்லை என்று. பிரியமானவர்கள், நம்ம கல்முள்ளான பாறைகள், கரடு முரடான பாறைகள், கடினமான பாறைகள், நெருக்கப்படுகிற காரணம் எல்லாம் தேவன் நம்மை தூக்கி சுமந்து வருகிற தேவனாக இருக்கிறார்.
அவருடைய சமூகத்தின் தூதனானவர். அந்த சமூகத்தின் தூதனானவரை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராகிய நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்படுகிறார், நம்மை விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறார். தம்முடைய அன்பின் நிமித்தமும் நமது பரிணாம நிமித்தமும் நம்மை மீட்டு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்வாராக. அடுத்ததாக நாம் தேவனுடைய சமூகம் நம்மை துன்மார்க்கருடைய வழியிலிருந்து அவருடைய அகங்காரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. சங்கீதம் 31:20 பார்த்தீர்கள் என்றால், மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை அவர் சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகம் நம்மை மனுஷர்களின் அகங்காரத்துக்கு நம்மை ஒளித்து வைக்கிறது, நாவுகளின் சண்டைக்கு நம்மை விலக்கி காப்பாற்றுகிறது. பிரியமானவர்களே, இங்கு அகங்கார மனிதர்களினால் நமக்கு வரும் சோதனைகள் ஏராளம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பெருமையினாலும் அகங்காரத்தினாலும் தேவன் இல்லை என்று நினைத்து கொண்டு அநேக காரியங்களை சிறுமைப்பட்டவர்களுக்கு விரோதமாக செய்வார்கள். அப்பேற்பட்ட காரணங்கள் எல்லாம் தேவன் தமது சமூகத்தின் கூடாரத்தில் நம்மை மறைத்து வைக்கிறார், நாவுகளின் சண்டைக்கு நம்மை விலக்கி காப்பாற்றுகிறார். நாம் சண்டை போடுகிறவர்களாக இராமல் சமாதான பிரியராக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை நாவுகளின் சண்டைக்கு விலக்கி நம்மை கூடாரத்தில் வைத்து காக்கிறார். மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவருடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து வைத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் தாவீது ராஜாவின் வாழ்க்கையை நான் கண்ணோக்கும் பொழுது அவர் சவுல் ராஜா அதிக பெருமையாக அகங்காரமாக அவரை கொல்லுவதற்கு வகை தேடினார். தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் அநேக தரங்களில் வனாந்தரங்களிலும் காடுகளிலும் கெபிகளிலும் ஒழித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. தன் உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஒருவேளை தாவீது ராஜா நினைத்திருப்பார், நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள்? சவுல் ராஜாவை ஆண்டவர் கொல்லக்கூடாதா? எனக்கு விடுதலை வழங்கக்கூடாதாம் என்று நினைத்த பொழுது அதற்கெல்லாம் ஒன்றும் பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த வசனம்தான் ஆதாரம். அவர் மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவளை சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விலக்கி கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட தாவீது ராஜாவை போல அபிஷேகம் பெற்றவர்களாக திகழும் பொழுது தேவன் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களும் அவர் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அநேக தரங்களில் நமக்கு ஒன்றும் வாய்க்காத போனது போல் இருக்கும். அப்பொழுதெல்லாம் நாம் நினைத்துக் கொள்வது அவருடைய கூடாரத்தில் நம்மை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார், மனுஷனுடைய அகங்காரத்துக்கு ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார். நாம் நினைப்போம் அநேக சமயங்களில் ஆண்டவர் தான் என்னோடு கூட இருக்கிறாரே, ஏன் அவர்களை மடங்கடிக்க கூடாது என்று. இல்லை பிரியமானவர்களே, காலம் வரும் வரைக்கும் நாம் அமர்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருடைய கட்டாயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அநேகம் தரம் அவர்களை கல்லுகளை எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள், ஆனாலும் அவர்களை விட்டு மறைந்து போனார் என்று. அவருடைய வேலை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படும் வரை தன்னை தத்தகாழ்த்து கொள்ளுவது வேண்டியதாக இருந்தது. அதே போல்தான் நம்முடைய வேலை வரும் பொழுது, கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் நாம் தேவனுடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்து தேவனுடைய சமூகத்தை உணரத்தக்க மக்களாக, அவரை ஆராதிக்கத்தக்க மக்களாக நாம் காணப்பட தேவன் விரும்புகிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது, நாம் தேவனுடைய சமூகத்தில் தான் ஜீவ மார்க்கத்தை காண்பார். சங்கீதம் 16:10, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிரியமானவர்களே, ஜீவ மார்க்கம் என்பது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வழிதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. அந்த ஜீவ மார்க்கம் அவருடைய சமூகத்தில் தான் உண்டு. அந்த ஜீவ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சல் நித்திய பேரினமும் உண்டு. நாம் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிற மக்களாக காணப்படுவோம். எதை குறித்தும் கவலைப்படாத மக்களாக நாம் காணப்படுவோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்ட மக்கள் எப்பொழுதும் ஆனந்த பாக்கியம் பெற்றவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் அநேகம் தரம் கண்விழிப்பிலும் நிர்வாணத்திலும் ஆறுகளினால் வந்த மோசங்களிலும் கல்வர்களால் வந்த மோசங்களிலும் சொந்த சகோதரர்களால் வந்த மோசங்களினாலும் வாரடியினாலும் நிர்வாணத்திலும் குளிரிலும் பஞ்சத்திலும்
பசியிலும் இருந்தேன் என்று சொன்னார். ஆனால் இதையெல்லாம் குறித்து நான் கவலைப்படேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே மட்டுமல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டேன் என்று தைரியமாக கூறுகிறார். எந்த கலக்கத்திலும் எந்த நேரத்திலும் அவர் நிதானத்தை சமாதானத்தை உணர்ந்து போகவே இல்லை. ஏனென்றால் அவர் தேவ சமூகத்தை எப்பொழுதும் அனுபவிக்கிற மகனாக இருந்தார். அதில் உள்ள ஆனந்தமும் பேரின்பமும் அவர் உணர்ந்து கொண்டபடியினால் சரீரத்தை பாதிக்கும் எல்லா உபாதைகளிலிருந்தும் தேவன் அவரை மீட்டு ஒரு சாட்சியாக நிறுத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவ சமூகத்தின் ஜீவ மார்க்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவே வழி என்று தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த வழியாக நடக்கும் பொழுது எத்தனை துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பமும் ஆனந்த பாக்கியமும் உண்டு, பரிபூர்ண ஆனந்தமும் உண்டு. ஆகையால் அந்த பரிபூர்ண ஆனந்தம் நம் உலகத்தில் உள்ள செல்வச் செழிப்பினாலோ இல்லை பொருளாதார மேம்பாட்டினாலோ அதிக கல்வியினாலோ ஒரு நல்ல வேலையினாலே வரவே வராது. ஜீவ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான், அவருடைய சமூகத்திலிருந்து தேவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் நிச்சயமாக பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் பெற்று அனுபவிக்கலாம். கவலைகள், பாடுகள், துன்பங்கள் வரும். ஆனால் அதற்கு நூடாக தேவ சமாதானம் நம்மளுக்கு நித்திய பேரின்பத்தை தரும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக அவருடைய சமூகம் நமக்கு இளைப்பாறுதல் தரும். நாம் எந்த காலத்திலும் சோர்ந்து போகாமல், இளைப்படியாமல் ஒரு ஆறுதல் அடையத்தக்கக்கூடிய ஒரு சமூகமாக தேவ சமூகம் நமக்கு காணப்படுகிறது. யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கு வனாந்தரத்தில் மோசே ஜனங்களை வழிநடத்தும் பொழுது அவர்கள் அதிகமாக துன்மார்க்க வழியை தெரிந்து கொண்டு தேவனுக்கு எதிர்த்தே நின்றார்கள். ஆனாலும் தேவன் சொன்ன பொழுது, மடங்கா கழுத்துக்குள்ள ஜனங்கள் ஊடாக நான் செல்ல மாட்டேன் என்று சொல்ல பொழுது மோசே அதிகமாக வருத்தப்பட்டார். அவர் கூறியது, தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக எடுத்து செல்லாவிட்டால் எங்களை இங்கிருந்து கூட்டிக் கொண்டு போகாதிரும், நாங்கள் இங்கே இருந்து மடிந்தால் கூட பரவாயில்லை என்றார். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவன் இளைப்பாறும் தலத்தை தேடி தேடி அவர்களுக்கு சென்றது. நல்ல இடம் என்று கண்டவுடன் தான் மக்கள் அங்கே பாளையம் இறங்க செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவர். நமக்கு எதிர்காலத்தில் யாரு நமக்கு விரோதமாக வரப்போகிறார்கள், யாரெல்லாம் நமக்கு அதிகமாக துக்கம், துன்பம், ஒருவேளை மரணம் கூட வரலாம் என்று நினைக்கும் பொழுது அந்த பாதைக்கு விலக்கி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு இளைப்பாறுதல் தரும். நம்ம காலகட்டத்திலும் தேவனுடைய சமூகத்தின் இளைப்பாறுதலை உணர்ந்த மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகையால் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை அனுதினமும் ருசிக்கிறோமா? உங்கள் ஆத்துமாக்களில் சமாதானம் இளைப்பாறுதல் உண்டா? அநேகர் கலைய காரியத்தை குறித்து கலங்கி தவித்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு சமாதானமே இல்லையே, இளைப்பாறுதல் இல்லையே, நான் எங்கே செல்வேன் என்று. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகம் மட்டும்தான் நமக்கு இளைப்பாறுதல் தரும். அந்த சமூகத்தின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்ட மக்களாக அனுதினம் வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. அடுத்ததாக நாம் தேவ சமூகத்தில் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இங்கு வாரம் வாரம் ஒரு கூட்டம் நடக்கிறபடியினால், எந்த பிரச்சனையும் இல்லாதபடியினால் அது நிர்விசாரமாக ஆலயத்துக்கு செல்கிறார்கள். 9 மணி ஆராதனை என்றால் அநேகர் 10 மணி கூட வருகிறார்கள், கவலைப்படுவதே இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை எச்சரிக்கிறார். யாத்திராகம் 21:21 அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்புதலே, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய துரோகங்களை அவர் பொறுப்புதில்லை. அவருடைய என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்படி என்னால் என் நாமம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் உள்ளத்தில் என்பது இங்கு பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்த ஆவியானவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்று கொண்டிருந்தார். ஆகையால் நீ சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். என்ன வசனம் சொல்லப்படுகிறதோ அந்த வாக்குக்கு நாம் செவி கொடுத்து அதை ஆராய கடமைப்பட்டுள்ளோம். அவர் துரோகங்களை பொறுப்புதலே. அனனியா சப்பீரால் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் இருவரும் தங்கள் காணியாட்சியை விட்டு அதை சொந்தமாக்கி கொண்டார்கள். அதை அவர்கள் சொந்தமாக்கி கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டும், அவரோடு தான் அந்த ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று முடிவு சென்ற பிறகு, ஆனாலும் ஒரு சிறு சபலம், அந்த ஐக்கியத்தில் நமக்கு ஏதாவது கிடைக்காமல் போனால் என்ன செய்வது? ஓடி வந்து விடலாமே, அதற்காக கொஞ்சம் பணத்தை நாம் நம்முடைய பேரில் போட்டு வைத்துக் கொள்ளலாம், கஷ்டம் வந்தால் ஓடி வந்துடலாம் என்று அங்கு போய் பேதுருவிடத்தில் போய் சொன்னார்கள், காணியாட்சியை இவ்வளவுக்கு தான் விட்டோம் என்று. நடந்தது என்ன? ஃபர்ஸ்ட் அனேனியா இறந்து போனார். அவர் இறந்ததை தெரியாமல் சப்பீரால் வந்து அதே போய் சொன்னால் அவளும் இறந்து போனார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் துரோகங்களை செய்யாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு காணிக்கையை பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை நாம் உடனடியாக செலுத்த வேண்டும். அதை காலதாமதம் பண்ணவே கூடாது. தேவன் ஏமாற்றுவதை சகித்துக் கொள்ளவே மாட்டார். அனனியா சப்பீரா வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவர்கள் இறந்து போனார்கள். எந்த பணத்தை கொண்டு அவர்கள் அனுபவிக்கலாம் என்று வரைத்து வைத்தார்களோ அந்த பணம் யாருக்கு சென்றதோ தெரியாது. இருவரும் இறந்து போய்விட்டார்கள். ஆகையால் இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். பிரியமானவர்களே, அவர் நம் தேவ சமூகம் நம் துரோகங்களை சகிப்பதிலே தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நாம் என்ன வாக்கு கொடுக்கிறோம் என்பது அதி முக்கியமான காரியம். அடுத்ததாக நாம் ஊழியக்காரர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் அவர்களை தரிசிக்கும் மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாம் மறுமையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 22:4 அவருடைய ஊழியக்காரர் அவரை செவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். நாம் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிற ஊழியக்கார மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய நாமம் நம்முடைய நெற்றியிலும் பதிக்கப்பட்டிருக்கும். மறுமையிலும் நாம் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் மறுரூபமலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூபமான பொழுது மோசேயும் எலியாவும் அவரை தரிசித்து அவரோடு பேசுகிற மக்களாக காணப்பட்டார்கள். எத்தனை பாக்கியம் பாருங்கள்! மோசேயும் எலியாவும் அவர்கள் ஊழியம் செய்த காலத்திலும் தேவனை முகமுகமாக தரிசித்த மக்களாக இருந்தார்கள். இப்பொழுது தேவகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் சமூகத்தை தரிசித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையான ஊழியக்காரர்களாக இருந்தபடியினால் அவர்களை சமூகத்தை தரிசிப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை கூட அவர்களுக்கு தரிசிக்கும் ஸ்லாக்கியம் பெற்றது. நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தரிசனத்தால் உணவுகிற மக்களாக மோசேயும் எலியாவும் போல உண்மையாக தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாம் காணப்பட வேண்டும். மோசேயை குறித்து சொல்லும் பொழுது எபிரேய ஆக்கியோன் கூறுகிறார், மோசே தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். அவருக்குள் எந்தவித களங்கமும் காணப்படவே இல்லை. ஆண்டவராக தேவனை சாட்சி கொடுக்கிறார், மோசையை போல் சாந்த குணம் உள்ளவர் இங்குமே இல்லை. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, முகமுகமாக தரிசித்த தீர்க்கதரிசி இப்பொழுது மறுமையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஸ்லாக்கியத்தை தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றார். பரலோகத்திலிருந்து தேவனுடைய தரிசனத்தை பெறுகிற மக்களாகவும் இருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் சிநேகிக்கிற மக்களாக, விரும்புகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் அக்கிரமங்கள் கூட தேவ சந்நிதியை வந்து எட்டும். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் நம்முடைய நல்லத்தனமான காரியங்கள் தான் தேவனுக்கு முன்பாக சென்றடையும், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அவருக்கு முன்பாக சென்றடையாது, துணிகரமாக என்ன காரியங்களும் செய்து ஜீவிக்கலாம் என்று நினைப்போது தவறும். பிரியமானவர்களே, என்றால் யோனா 1:2 நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த நினிவே மக்களின் அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டினது போல நம்முடைய அக்கிரமமும் நம் பிதாவின் சமூகத்தை எட்டுகிறதாக இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்யும் பொழுது எச்சரிப்பின் சத்தமாக ஒரு மொழிக்காரர் மூலமாகவோ வேத வாக்கியத்தின் மூலமாகவோ
அல்லது ஒரு புஸ்தகம் வேதாகம் புஸ்தகங்களை படிக்கும் பொழுதோ நமக்கு உணர்த்துவார். நாம் அதை உண்மையாகவே அப்பொழுதெல்லாம் நினைத்து கொள்ளலாம், நம்முடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டியிருக்கிறது, அதிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக ஒரு தருணத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று நினைத்து நிறைய மக்கள் மனம் திரும்பினது போல நாமும் மனம் திரும்ப வேண்டும். அவருடைய நாம் உள்ளத்தை கடினப்படுத்தி கொண்டால் நாம் அழிக்கப்பட்டு போவோம். ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய அக்கிரமம் எட்டின பொழுது தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இந்த நினிவே மக்களை காப்பாற்ற யோனாவை அனுப்பினது போல நமக்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நாம் மனம் திரும்பி வாழ்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆகையால் நாம் தேவ சமூகத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கத்தக்கதாக, அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நமது வார்த்தை தேவனுடைய சமூகத்தில் எவ்வாறு இருப்பது என்பது அதி முக்கியம். நீங்கள் பிரசங்கி 5:2 தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், அதனால் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று. தேவ சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது வேண்டாத காரியங்களை அலப்புகிற மக்களாக நாம் காணப்படக்கூடாது. என்ன காரியம் நம்மை தாழ்த்தி, என்ன காரியம் நம் வாயிலிருந்து வருகிறதோ அதை மட்டும் சொல்ல வேண்டும். ஒருமுறை தேவ ஆலயத்துக்கு ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் சென்றார்கள். ஆனால் அந்த பரிசேயர் செய்த ஜபம், ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லாமல் நான் வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என்னுடைய பொருள்களை எல்லாம் தசமாக பாகம் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய சுயநீதியை தம்பட்டம் அடித்தவனாக அழைத்து முன்னே நின்று பெருமிதம் பீச்சு கொண்டார். ஆனால் அந்த ஆயக்காரனோ தன் வானத்துக்கும் தன் முகத்தை ஏறெடுக்க துணியாமல் பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்றார். அவன் தன் பாவத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக சுருக்கமான வார்த்தையினால் பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்றார். ஆனால் இந்த பரிசேயனும் அகம்பாவமான வார்த்தையினால் தன்னை பீட்டிக் கொண்டே இருந்தான். நான் மற்றவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை, நான் எவ்வளவு நீதியுள்ளவன் பார் என்று. அதுதான் பிரசங்கி எச்சரிக்கிறார். நீ தேவ சமூகத்துக்கு செல்லும் பொழுது உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் மற்றவர்களை பற்றி நாம் மன கஷ்டமாக இருந்தால் சொல்லலாம். அதையே நம்மை நாமே சுயநீதியை நிலைநிறுத்துவதற்காக மற்றவர்களை அதிக குற்றப்படுகிற மக்களாக நாம் காணப்படவே கூடாது. தேவ சமூகத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் வார்த்தைகளை குறித்து அதிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் தேவ சமூகத்தில் மட்டும்தான் நாம் இருதயத்தை ஊற்ற வேண்டும். சங்கீதம் 62:8 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜபிக்க வேண்டும். அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஜபித்தாள். தேவன் அவருக்கு அடைக்கலமாக இருந்தார். ஒரு சாமுவேலை கொடுத்தார், நிந்தியை நீக்கினார். எப்தா கூட தன் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் கூறினார். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுகிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? இல்லை என்றால் மற்றவர்களிடமெல்லாம் நம்முடைய கவலை கஷ்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, மற்ற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இந்த கடிதத்தில் எழுதி போட்டுவிட்டு, இல்லை போன் மூலம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று அவரிடம் கஷ்டத்தை எல்லாம் சொல்லிவிட்டு, கடைசியில் தேவ சமூகத்தை வைத்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறோமா? நாம் கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. வேத வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் மட்டும்தான் நம் இருதயத்தை ஊற்ற வேண்டும். இப்பொழுது தேவ இருதயத்தை ஊற்றும் பொழுது அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதை ஏலி கவனித்துக் கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாம் என்னென்ன வார்த்தைகளை வேண்டுமானாலும் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம் இருதயத்தை ஊற்றலாம். அதை குறித்து நாம் கவலைப்படவே இல்லை. நம் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க தேவையில்லை. ஆகையால் நாம் தேவ சமூகத்தில் நம் இருதயத்தை ஊற்றுகளாக காணப்படும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எந்த பொல்லாப்பும் தீங்கும் வராதபடி நம்மை காத்துக்கொள்ளுவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, தேவ சமூகம் என்ற தலைப்பில் சில காரியங்களை சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்து அப்பங்களை உட்கிற மக்களாக தாவீது ராஜாவை போல ஜீவாப்பமாகிய உங்களுடைய வசனங்களை நாங்கள்
நிற்கிற மக்களாக, உம்முடைய சமூகத்தை அனுதினம் உணர்கிற மக்களாக எங்களை காணப்பட வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறபடியால் கோடாபடி சோத்திரம். அந்த இளைப்பாறுகிற சமூகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிற மக்களாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தருடைய தூதரானவர் எங்களோடு நெருக்கப்படுகிற தேவனாக இருக்கிறபடியால் சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லா பாடுகளிலும் எங்களை போல் சோதிக்கப்பட்ட தேவனாக இருக்கிறபடியால் கோடாபடி சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அந்நாளை போல எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நாங்கள் துணிகரமாக ஒரு வார்த்தையும் செய்யாமல் எங்களை தாழ்த்தி ஆயக்காரனை போல கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் பொல்லாசையை வெறுக்கிறது கர்த்தாவே. உம்முடைய சமூகம் துரோகத்தை பொறுப்பதில்லை கர்த்தாவே. அனனியா சபிரால் போல ஆண்டவரே, நாங்கள் துணிகரமாக உம்முடைய காணிக்கை விஷயத்தில் நாங்கள் எந்தவித துரோகம் பண்ணாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.